உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு மிக மிக அற்புதமான பயிற்சியாக கருதப்படுகின்ற சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி 12 ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சி வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுத்துரும்? இந்த சுக்கிர பயிற்சி பார்த்தீங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 26 நாட்களுக்கு தான் இந்த பயிற்சி பலன்கள் நடக்க போகுது. இந்த 26 நாட்களில் என்ன சார் பெரிய மாற்றம் வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு அற்புதமான ஒரு கிரகம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சூரியனை வலசூழியாவும் தன்னைத்தானே இடசூழியாவும் சுற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா பலமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி அவருக்கு தேவைக்கு மேலே அதிகமாக இருக்கும். சொகுசான வாழ்க்கை, இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கை யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த சுக்கிரன் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்குது. இப்போ 12 ராசி என்பவர்களுக்கும் ஒரு ராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய, அதாவது காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கடக ராசிக்கு பயிற்சி ஆக போகிறார். இது ரொம்ப விசேஷமான பயிற்சி. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷனுக்கு கேந்திர ஸ்தானத்தில் அந்த சுக்கிர பகவான் வரார். அந்த சுக்கிர பகவான் வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பொருளாதார வளர்ச்சி வரும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகமாக இருக்கும், கணவன் மனைவி அன்னுண்ணியம் அதிகமாக இருக்கும். அதே போல் பொருளாதார தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அப்போ பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு பணம் வரும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த சுக்கிர பகவான். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு நெகட்டிவாக கூட இருக்கலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. காரணம் என்ன, நிறைய பேர் சொல்லுவாங்க சுக்கிரதேசம் நடந்துமே எனக்கு ஒன்றும் நடக்கலை, சுக்கிரதேசம் நடந்துமே எனக்கு கஷ்டம்தான் படுறேன். அது காரணம் உங்கள் ஜாதகத்தில் அந்த சுக்கிரன் பலமாக இல்லாத போது கண்டிப்பாக அது மாதிரி நடக்கும், நடக்காமலாம் இருக்காது. அப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்தெந்த இடத்துல இருந்து அந்த சுக்கிரன் பலத்தை கொடுக்க போகிறாரு, யோகத்தை கொடுக்க போகிறாரு, இல்லை ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையில் கொடுக்க போகிறாரு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்க போகுது? பண மழையை, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. முதலே நம்ம சொல்லியாச்சு. என்ன சார் பணமழை புரியும், என்ன சார் மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து பயிற்சி பலனை கொடுக்க போகிறார். இந்த 4ஆம் இடம் சொல்லக்கூடியது ஒரு கேந்திரஸ்தானம். அந்த கேந்திரத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்போ சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய இயற்கை சுபகிரகம். அது மட்டும் இல்லாமல் மேஷ ராசி அன்பர்களுக்கு 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துக்கு வரார், கேந்திரஸ்தானத்தில் இருக்க போகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வேலை இல்லாத பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாத பிரச்சனை தீர்ந்தா என்ன ஆகும்? ஒரு வேலை கிடைக்கும், பணம் கண்டிப்பாக வரும், உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் எல்லாமே தீரும். ஒரு பேங்க் லோன் கட்ட முடியாமல் இருக்குது சார், வேலையில் நிறைய பிரச்சனை இருக்குது சார், வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால் பண்ண முடியல, அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கும் வேலை மாற்றம் கிடைக்கும். அதே போல் நிறைய பேருக்கு என்னென்னா வேலை போயிருக்கும், இந்த 7.5 சனி வேறு ஆரம்பித்ததுனால நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும், இல்லை வேலை விட வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மாற்றத்தை, வேலை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த சுக்கிர பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் செய்யக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான பொற்காலம் தான் சொல்லணும். காரணம் கேட்டிங்கன்னா, அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ ஒரு மனிதன் தொழில் பண்ணுறாரு, அதுவும் மேஷராசி என்பவர்கள் நிறைய பேர் தொழில் பண்ணுறவங்க இருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் தொழிலில் ஒரு வளர்ச்சி இருக்கும். அப்போ வளர்ச்சி இருக்கும்போது என்ன ஆகும்? என்னதான் 7.5 சனி இருக்குது, உங்களுக்கு தசா புத்தி சரியில்லைனா கூட இந்த 25 நாட்கள் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா தொழிலில் ஏதாவது ஒரு அபிவிருத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, யாராவது பண உதவிகள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை ஏதாவது உங்களுக்கு ஒரு லோன் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். இல்லை நிறைய மேஷராசி என்பதுனா ப்ராப்பர்ட்டி விற்றா என் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் சார், லோன் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி ப்ராப்பர்ட்டி விற்க முடியாமல் சில பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து அதன் மூலமாக பணம் வந்து உங்களுடைய தொழிலை கடன் இல்லாமல் நடத்துறதுக்கான ஒரு வழி இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த 4ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்போது என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு வீடு வாங்கணும், ஒரு வண்டி வாங்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு 21ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து கண்டிப்பாக வரும். அட்லீஸ்ட் வீட்லேயாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னங்க நம்ம வீடே இல்லாமல் இருக்கும், ஒரு வீடு வாங்கக்கூடாதா, நம்ம பையன் இருக்குது பொண்ணு இருக்குது, ஒரு வீடு வாங்கினா தான் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை கண்டிப்பாக வருது
அப்படின்னா நீங்கள் இம்மீடியட்டாக என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு வீடை போய் பாருங்கள். நீங்கள் வாங்குறீங்க வாங்கலை, அந்த எண்ணங்கள் அதே இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இந்த ஒரு 26 நாட்களில் நீங்கள் ஒரு வீடு ஒரு வண்டி வாங்கணும், போய் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் வாங்கணும் கூட அவசியம் இல்லை. அந்த எண்ண அலைகள், அந்த எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும், ஒரு வண்டி வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தே தீரும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் இடம் விற்றா நான் ஒரு வீடு வாங்கிடுவேன் சார், ஒரு வீடு விற்றா நான் ஒரு 200 வீடு வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். அந்த மாதிரி விஷயங்கள் செயல்படக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த இடம் விற்கும், வீடு விற்கும். அதன் மூலயமா வரக்கூடிய பணத்தில் ஒரு கடனே அடைச்சிட்டு ஒரு வீடு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். அதே போல் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த 4ஆம் இடத்துல வரக்கூடிய சுக்கிரன் என்ன பண்ணுவார்னா சுகபோக வாழ்க்கையை கொடுப்பாரு. சுகபோக வாழ்க்கைனா என்ன சார், நான் அப்போ வந்து நிறைய கோடியை சம்பாதிச்சிடணும் அப்படி கிடையாது. அப்போ என்ன ஆகுனா ஒரு நிம்மதியான ஒரு சூழல் முதல்ல வரும், நிம்மதியாக தூக்கம் வரும். நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு வேலை தொழிலில் இல்லை கணவன் மனைவி பிரச்சனை ஏதோ ஒரு காரணத்தினால நிம்மதியின்மை இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த நிம்மதியான தூக்கம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு முதல்ல கிடைக்கும். அந்த நிம்மதியாக தூக்கம் எப்படி வரும்? ஒன்று வேலை கிடைச்சிருக்கும், இல்லை வேலை மாற்றம் வந்திருக்கும், இல்லை தொழிலில் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பிஸ்னஸ் பரவாயில்ல போயிட்டு இருக்குன்ற ஒரு எண்ணங்கள் வரும், இல்லை ஃபேமிலியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய நேரம். அது வந்து விவாகரத்து வரைக்கும் கூட இருக்கலாம், அடிதடி தகராறு, போலீஸ் ஸ்டேஷன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை இந்த சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துலேருந்து கொடுக்க போகிறாரு. கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வேலை சம்பந்தமான பிரச்சனைகள், தொழில் சம்பந்தமான நெருக்கடி நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் முக்கியமாக மேஷராசியாக இருக்கீங்க, உங்களுக்கு செவ்வாய் திசையோ ராகு திசையோ நடக்குது வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வேலையில் ஒரு பிரச்சனை இல்லாமல் போகவே போகாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம், வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சில பேருக்கு அங்கேருந்து வேற ஊர் மாறி வேலை தேடுவதற்கான வாய்ப்பு உண்டு. நிறைய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்கான ஒரு வாய்ப்புலாம் கிடைக்கும். சில பேர் வெளிநாட்டிலே படித்து முடித்து வேலை இல்லாமல் சில பேர்லாம் இருக்கீங்க, அவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம். அப்போ இந்த சுகஸ்தானத்தில் இந்த சுக்கிர பகவான் வரும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமாக திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்தே தீரும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்களா, சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை பயன்படுத்தி கொள்வது சிறப்பு. அதே போல் உங்களுக்கு ஏதாவது மேரேஜ் ரிலேட்டட் ஏதாவது கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் போயிட்டு இருக்குன்னா அதெல்லாம் தீர்த்துக்கிட்டு அடுத்த ஒரு வாழ்க்கையை புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அதே போல் காதல் செய்யக்கூடியவர்களுக்கு காதலில் வெற்றி, காதலில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்கும். அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு நிறைய மேஷராசி என்பதெல்லாம் வாழ்க்கையில் எல்லாம் 30 வயசுக்கு மேலாம் கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமிலியில் ப்ரெஷர் இருக்கும். ஏதாவது ஒரு ஃபேமிலியில் நீங்கள் ஒரு அதை எல்லாத்தையும் எடுத்து செய்கிற மாதிரி ஒரு இதில் இருப்பீங்க. அப்போ என்ன ஆகும், அப்போ நீண்ட நாளாக திருமணம் ஆகலை சார் எனக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்வது சிறப்பு. ஏன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குது உங்களுக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா திருமண யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. மொத்தத்தில் மேஷ ராசி என்பவர்களுக்கு நம்ம முதல்ல சொன்னது தான், பணம் பிரச்சனைகள் தீரும், கடன் தொந்தரவுகள் கம்மியாகும். அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு, தொழில் பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன சுக்கிர பயிற்சி பலன்கள் இது பொதுவான கோச்சார ரீதியான பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன பலனை விட அதிக பங்கு நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. என்னன்னா சில தசா புத்திகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது. இப்போ ஒருத்தருக்கு ராகு தசை நடக்குது, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொருளாதார பிரச்சனை, கடன் தொந்தரவு, பிரிவினை இது மாதிரி சந்திக்கிறாங்க. இந்த ராகு தசை, கேது தசை, இல்லை பாவ கிரகங்களான சனி செவ்வாய் திசை சில பேர் கண்டிப்பாக பாதிப்பை கொடுத்தே தீருது. அப்போ அந்த மாதிரி காலகட்டங்களில் எந்த மாதிரி வாழ்க்கை முறையை மாற்றிக்கணும், அந்த வாழ்க்கை முறையை மாற்றிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. அதுக்கு என்னென்னா சில பேருக்கு இடம் மாற்றம் செய்கிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு வேலை மாற்றம் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஒரு டோட்டலாக ஒரு ஜாதகத்தை பார்த்து தான் பர்ஃபெக்டாக பலன் சொல்ல முடியும். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பலன்கள் இருக்காது, ஒரு நோட்டில் என்ன மாதிரி இருக்குமோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதேமாதிரி சில பேர் நோட்டில் எழுதிடுவாங்க கேட்குறீங்க, அதையும் எழுதிடுறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிருகு நாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் எப்படி குறிக்கிறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது,
பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம் போன்ற பலவிதமான பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து படிக்கிறாங்க. அதேமாதிரி ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.